Hi, praise the Lord. Welcome to Word of Life Bible Quiz channel. இது வேத வினாவிடை மத்தேயு 7. நாம் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடி இருக்க என்ன செய்ய வேண்டும் என்றார் இயேசு. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கக்கூடாது. ஏன் நாம் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கக்கூடாது என்றார் இயேசு. ஏனெனில் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நாமும் தீர்க்கப்படுவோம் என்பதால். நமக்கு எதன்படி அளக்கப்படும் என்றார் இயேசு. நாம் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே நமக்கும் அளக்கப்படும் என்றார். நாம் எதை உணராமல் நம் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறோம் என்றார் இயேசு. நம் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல். நம் கண்ணில் உத்திரத்தை வைத்துக்கொண்டு நம் சகோதரன் கண்ணில் எதை எடுத்து போடட்டும் என்கிறோம் என்றார் இயேசு. துரும்பு. நாம் முன்பு எதை எடுத்து போட வேண்டும் என்றார் இயேசு. நம் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை. தன் கண்களில் உத்திரத்தை வைத்துக் கொண்டிருப்பவரை இயேசு என்ன சொல்லி அழைக்கிறார்? மாயக்காரனே. நம் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போட்டு பின்பு எதை எடுத்து போட வகை பார்ப்பாய் என்றார் இயேசு. நம் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை. பரிசுத்தமானதை எதற்கு கொடாதீயுங்கள் என்றார் இயேசு. நாய்களுக்கு. பன்றிகள் முன் எதை போடாதீயுங்கள் என்றார் இயேசு. உங்கள் முத்துக்களை. பன்றிகள் முன் முத்துக்களை போட்டால் அவை என்ன செய்யும் என்றார் இயேசு. தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும் என்றார். எப்பொழுது நமக்கு கொடுக்கப்படும் என்றார் இயேசு. கேட்கும் பொழுது. எப்பொழுது கண்டடைவோம் என்றார் இயேசு. தேடும் பொழுது. எப்பொழுது நமக்கு திறக்கப்படும் என்றார் இயேசு. தட்டும் பொழுது. கேட்கிற எவனும் என்ன செய்கிறான் என்றார் இயேசு. பெற்றுக்கொள்கிறான் என்றார் இயேசு. யார் கண்டடைகிறான் என்றார் இயேசு. தேடுகிறவன். யாருக்கு திறக்கப்படும் என்றார் இயேசு. தட்டுகிறவனுக்கு. உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் எதை கேட்கிற தன் மகனுக்கு எதை கொடுப்பானா என்று இயேசு கேட்டார். அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா என்று இயேசு கேட்டார். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் மீனை கேட்கும் தன் மகனுக்கு எதை கொடுப்பானா என்று இயேசு கேட்டார். பாம்பை. பொல்லாதவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு எதை கொடுக்க அறிந்திருக்கிறார்கள் என்றார் இயேசு. நல்ல ஈவுகளை. நம் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு எவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் என்றார் இயேசு. நன்மையானவைகளை. நாம் மனுஷர்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்றார் இயேசு. மனுஷர் நமக்கு எவைகளை செய்ய விரும்புகிறோமோ அவைகளை அவர்களுக்கு செய்யுங்கள் என்றார். மனுஷர் நமக்கு எவைகளை செய்ய விரும்புகிறோமோ அவைகளை அவர்களுக்கு செய்வது என்ன என்றார் இயேசு. அதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். எதன் வழியாய் உட்பிரவேசியுங்கள் என்றார் இயேசு. இடுக்கமான வாசல் வழியாய். எதற்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது என்றார் இயேசு. கேட்டுக்கு போகிற வாசல். எதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் என்றார் இயேசு. கேட்டுக்கு போகிற வாசல் வழியாய்.
எதற்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது என்றார் இயேசு. ஜீவனுக்கு. எதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்றார் இயேசு. ஜீவனுக்கு போகிற வாசலை. நாம் யாருக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்றார் இயேசு. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு. கள்ள தீர்க்கதரிசிகள் எப்படி நம்மிடத்தில் வருவார்கள் என்றார் இயேசு. ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு. கள்ள தீர்க்கதரிசிகளை நாம் எப்படி அறிவோம் என்றார் இயேசு. அவர்களுடைய கனிகளினாலே. எதில் எதை பறிக்கிறார்களா என்று இயேசு கேட்டார். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும். நல்ல மரமெல்லாம் எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கும் என்றார் இயேசு. நல்ல கனிகளை. எது கெட்ட கனிகளை கொடுக்கும் என்றார் இயேசு. கெட்ட மரம். நல்ல மரம் எதை கொடுக்க மாட்டாது என்றார் இயேசு. கெட்ட கனிகளை. கெட்ட மரம் எதை கொடுக்க மாட்டாது என்றார் இயேசு. நல்ல கனிகளை. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் என்ன செய்யப்படும் என்றார் இயேசு. வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றார். எதினாலே அவர்களை அறிவீர்கள் என்றார் இயேசு. அவர்களுடைய கனிகளினாலே. பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பவன் யார் என்றார் இயேசு. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்றார். யார் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்றார் இயேசு. தன்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பிரவேசிப்பதில்லை என்றார். தன்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் எதை உரைத்தோம் அல்லவா என்பார்கள் என்றார் இயேசு. உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா என்பார்கள் என்றார். தன்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் எதை துரத்தினோம் அல்லவா என்பார்கள் என்றார் இயேசு. உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா என்பார்கள் என்றார். தன்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் எதை செய்தோம் அல்லவா என்பார்கள் என்றார் இயேசு. உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் என்றார். தன்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி இதை செய்தோம் அல்லவா என்கிறவர்களை நோக்கி என்ன சொல்லுவேன் என்றார் இயேசு. நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை என்று சொல்லுவேன் என்றார். தன்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்கிறவர்களை நோக்கி என்ன சொல்லி என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவேன் என்றார் இயேசு. அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவேன் என்றார். தான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவனை எதற்கு ஒப்பிடுவேன் என்றார் இயேசு. கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு. கன்மலையின் மேல் கட்டின வீடு என்ன நடந்தாலும் அது அழியவில்லை என்றார் இயேசு. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை என்றார். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் ஏன் அது விழவில்லை என்றார் இயேசு. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்ததால். தான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்யாதிருக்கிறவனை எதற்கு ஒப்பிடுவேன் என்றார் இயேசு. தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்றார். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து
அந்த வீட்டின் மேல் மோதின போது என்னவாயிற்று என்றார் இயேசு. அந்த வீடு விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இயேசு ஜனங்களுக்கு எப்படி போதித்தபடியால் அவர்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர் வேதபாரகரைப் போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தார். Thank you. Amen.